திருக்குறள் பாடப்பகுதியிலிருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 100 மிக முக்கிய வினாக்களை பார்க்க போறோம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்பவே ஷேர் பண்ணிருங்க. நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம டெஸ்டோட இறுதியில நீங்க அந்த 100 கொஸ்டின்ல எத்தனை வினாக்களுக்கு சரியா விடையளிச்சீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1812. திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்? ஸோ ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், 2 கொஸ்டினுமே. ஆன்சர் ஆப்ஷன் சி தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் எது? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே பழம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனை, மூங்கில். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை? திருக்குறளில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை. பேசிக் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி 133. திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1330. திருக்குறளில் தமிழ் என்ற சொல் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது? திருக்குறளில் தமிழ் அப்படிங்கிற சொல்லு எத்தனை டைம் பயன்படுத்தியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி 0 முறை. ஸோ இது ஸ்கூல் புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. இதில் தமிழ் அப்படிங்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் பயன்படுத்த கிடையாது. அடுத்து 8th கொஸ்டின், திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மணக்குடவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜி.யு. போப். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மலர்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எது? திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு விதை. ஆன்சர் ஆப்ஷன் பி குன்றிமணி. திருக்குறளில் எத்தனை முறை 9 என்ற எண் பயன்படுத்தப்பட்டுள்ளது? திருக்குறள்ல எத்தனை முறை 9 அப்படிங்கிற எண் பயன்படுத்தியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி 0 முறை. ஸோ பயன்படுத்தவே கிடையாது. திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஓர் எழுத்து என்ன? திருக்குறள்ல அதிகமா எந்த ஒரு எழுத்தை அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி நீ அப்படிங்கிற எழுத்து. அடுத்து, திருக்குறளுக்கு எந்த வெண்பாக்களால் ஆனது? ஸோ திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் பி குறள் வெண்பா. திருக்குறளில் பொருட்பால் பகுதியில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? திருக்குறள்ல பொருட்பால் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 70. திருக்குறளில் அறத்துப்பால் பகுதியில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 38. திருக்குறளில் இன்பத்துப்பால் பகுதியில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 25. திருக்குறளுக்கு வழங்கப்படாத பெயர் எது? திருக்குறளுக்கு வழங்கப்படாத ஒரு பெயர். ஆன்சர் ஆப்ஷன் சி நாலடியார். திருக்குறளில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். திருக்குறளில் கோடி என்ற சொல்லு எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி 7 முறை. திருக்குறளில் எந்த எண் அதிக முறை, அதாவது 8 முறை பயன்படுத்தியிருக்காங்க? ஸோ அது எந்த எண்? ஆன்சர் ஆப்ஷன் சி 7 அப்படிங்கிறது 8 முறை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 22வது கொஸ்டின், திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து எது? திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் பி ஔ. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சை ஞானப்பிரகாசர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்தது, திருக்குறளின் சிறப்பை பாடும் நூல் எது? எல்லாமே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். திருக்குறளின் சிறப்பை பாடும் நூல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் பி திருவள்ளுவ மாலை. திருக்குறளில் உள்ள மொத்த சொற்களின் எண்ணிக்கை சுமாரா எவ்வளவு இருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 14,000 சொற்கள். திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை, திருக்குறள் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 42,194. உருசிய நாட்டில் அணுதுளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நூல் எது? திருக்குறள் தான். திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் பெயர்கள் எதில் முடிகின்றன? ஸோ புது கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் இருக்காது. திருக்குறள் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் பெயர்கள் எதில் முடிகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி அம் அப்படிங்கிற வார்த்தையில முடியும். அடுத்து திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு புல் வகை எது? திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு புல் வகை. ஆன்சர் ஆப்ஷன் பி மூங்கில். திருக்குறள் எந்த பால் பகுப்பின் கீழ் நாடுகளின் செல்வம் பற்றி பேசுகிறது? திருக்குறள் எந்த பால்ல நாடுகளோட செல்வத்தை பத்தி பேசுது? ஆன்சர் ஆப்ஷன் சி பொருட்பால். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். திருக்குறளின் உரையாசிரியர்களில் 10வது உரையாசிரியர் யார்? திருக்குறளோட உரையாசிரியர்கள்ல 10வது உரையாசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிமேலழகர். திருக்குறளில் ஊழ் என்ற அதிகாரம் எந்த பாலில் உள்ளது? திருக்குறள்ல ஊழ் அப்படிங்கிற அதிகாரம் எந்த பால்ல இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி அறத்துப்பால். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 0. திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் எந்த அதிகாரத்தில் வருகிறது? திருக்குறள்ல 70 கோடி அப்படிங்கிற சொல்லு எந்த அதிகாரத்தில் வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறைமாட்சி. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? திருவள்ளுவர் ஆண்டு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? ஆன்சர் ஆப்ஷன் பி தை 2. திருக்குறளில் நரி அப்படிங்கிறது எத்தனை இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது? திருக்குறள்ல நரி என்பது எத்தனை இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 0 முறை, குறிப்பிட கிடையாது. அடுத்தது 40. திருக்குறளில் குறிப்பிடப்படும் அனிச்சம் மலரின் சிறப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி மோந்து பார்த்தால் வாடிவிடும். திருக்குறளில் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி திருக்குறள் தான். அடுத்து 42. திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று அழைத்தவர் யார்? திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நச்சினார்க்கினியர். திருக்குறளில் அறிவு என்ற சொல் எத்தனை குறட்களில் பயின்று வந்துள்ளது? திருக்குறளில் அறிவு அப்படிங்கிற சொல்லு எத்தனை குறட்கள்ல பயின்று வந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி 42 குறட்கள்ல. அடுத்து 44. திருக்குறள் முதலில் எந்த நகரில் அச்சிடப்பட்டது? திருக்குறள் முதல்ல எந்த நகரில் அச்சிடப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி தஞ்சாவூர். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் கிடைக்காத ஒரு கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருக்குறளில் உள்ள மொத்த இயல்கள் எத்தனை? திருக்குறள் இருக்கக்கூடிய மொத்த இயல்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி மொத்தமா 9 இயல். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரு பாம்புகள் எவை? சூப்பரான கொஸ்டின், ஸ்கூல் புக்கில் இருக்காது. திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 பாம்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி சாரப்பாம்பு, நாகம், அனலி, மானி, நாகம், கருநாகம். ஸோ இதில் எந்த பாம்புமே இடம்பெற்றிருக்காது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களில் எல்லிஸ் என்பவரின் பங்களிப்பு எந்த அதிகாரத்தோடு ஸ்டாப் ஆயிடுச்சு? அதாவது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க, அதுல எல்லிஸ் மொழிபெயர்த்திருப்பாரு, அதுல இவரோட பங்களிப்பு அதிகாரத்தோட நின்றுச்சு. அது எந்த அதிகாரம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 13 அதிகாரத்தோட நிறுத்திட்டார். அடுத்து திருவள்ளுவர் சிலையை புகழ்பெற்ற கன்னியாகுமரியில் நிறுவியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கலைஞர் மு கருணாநிதி. திருவள்ளுவர் சிலையின் உயரம் எவ்வளவு? திருவள்ளுவர் சிலையின் உயரம் எவ்வளவு?
ஆன்சர் ஆப்ஷன் பி 133 அடி. திருக்குறளில் பகவன் என்ற சொல் எந்த குறளில் வருகிறது? திருக்குறளில் பகவான் என்ற சொல் எந்த குறள்ல இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் குறள்ல. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்தது, திருக்குறள் எந்த தமிழ் சங்க நூல்களின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? திருக்குறள் எந்த தமிழ் சங்க நூல்களின் கீழே அது வகைப்படுத்தியிருக்காங்க? 8 தொகையா, 10 பாட்டா, 15 கீழ்கணக்கா, மேல் கணக்கா? ஆன்சர் ஆப்ஷன் சி 15 கீழ்கணக்கு நூல். 52வது கொஸ்டின், திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவராக பொதுவாலும் அறிஞராலும் போற்றப்படுபவர் யார்? திருக்குறள்ல சிறந்த உரை எழுதியவராக பொதுவா அறிஞராலும் போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பரிமேலழகர். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்த அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் கிரவுல். திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தமா 9 இயல் இருக்கும். அதுல அறத்துப்பால்ல எத்தனை இயல் இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி 4 இயல்கள். திருக்குறளின் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து எந்த பாலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி அறத்துப்பால். திருக்குறளில் ஒரே பெயரில் அமைந்துள்ள 2 அதிகாரங்கள் எவை? ஸோ ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின். திருக்குறள்ல ஒரே பெயர்ல இருக்கக்கூடிய 2 அதிகாரங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிப்பறிதல். திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஏரியல். திருக்குறளில் நெருப்பு அதாவது தீ என்ற சொல்லு எத்தனை இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் சி 12 முறை. திருவள்ளுவருக்கு நாயனார் என்ற சிறப்பு பெயரை வழங்கிய நூல் எது? திருவள்ளுவருக்கு நாயனார் அப்படிங்கிற சிறப்பை பெயரை வழங்கியது எது? எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவ மாலை தான். திருக்குறளில் பொருட்பாலில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருக்குறளில் பொருட்பால் இருக்கக்கூடிய மொத்த இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 3 இயல்கள். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று திருக்குறளின் பெருமையை கூறிய புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கபிலர். திருக்குறள் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்ட ஆண்டு எது? திருக்குறள் ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1886 ஜியு போப். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு பறவை எது? திருக்குறளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னப்பறவை. திருக்குறளுக்கு உரை எழுதிய 11 அதாவது 10 பேர்ல காலத்தால முற்பட்டவர் முதலாவது உரை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி தருமர். திருக்குறள் எந்த சமயத்தை சார்ந்தது என்று உலக அறிஞர்கள் கருதுகின்றனர்? திருக்குறள் எந்த சமயத்தை சார்ந்தது என்று உலக அறிஞர்கள் கருதுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் டி எந்த சமயத்தையும் சாராத ஒரு பொதுமறையான நூல். 66 கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என்று திருக்குறளை பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔவையார். அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என்று பாடியவர் யார்? இந்த 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கிய கொஸ்டின். ஔவையாரும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டினும். ஆன்சர் ஆப்ஷன் சி இடைக்காடர். திருக்குறள் நூல் அமைப்பில் இன்பத்துப்பாலில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ல இன்பத்துப்பால்ல எத்தனை இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி 2 இயல்கள். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் பீடத்தின் அதாவது உறைவிட பீடத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த மொத்த உயரம் எத்தனை? கன்னியாகுமரி உள்ள திருவள்ளுவர் சிலையோட மொத்த உயரம், உறைவிட பீடம் அந்த உயரம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 38 அடி. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையில் உள்ள அதாவது இந்த உடல் பகுதியோட உயரம் மட்டும் எத்தனை அடி? ஆன்சர் ஆப்ஷன் சி 95 அடி. திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட தற்போதைய ஆண்டுடன் எத்தனை ஆண்டுகளை கூட்ட வேண்டும்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்ட வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி 31 வருஷம்.
திருக்குறளின் உரை ஆசிரியர்களில் ஒருவரான பரிதி எழுதிய உரை எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? அதாவது பரிதி உரையாசிரியர் ஒருத்தர், இவர் எழுதின அந்த உரை எந்த பெயரில் அழைக்கப்படுது? ஆப்ஷன் ஏ பரிதியார் உரை, அவரோட பெயர்லேயே அழைக்கப்படுது. திருக்குறளில் வெள்ளம் என்ற சொல் எதனை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது? திருக்குறள்ல வெள்ளம் அப்படிங்கிற சொல்லு எதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க? ஆப்ஷன் பி பேரெண், அதாவது ஒரு பெரிய எண்ணிக்கையை குறிக்கிறதுக்காக இந்த வெள்ளம் அப்படிங்கிற சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 74 உப்பமைந்தார் புலவி, இந்த குறளில் வள்ளுவர் காதலை எதனுடன் ஒப்பிடுகிறார்? உப்பமைந்தற்றால் புலவி, இந்த குறள்ல வள்ளுவர் வந்து காதலை எதோட ஒப்பிடுறாரு? ஆன்சர் ஆப்ஷன் பி உப்பு. சோ இந்த திருக்குறள்லயே அதுக்கான அர்த்தம் இருக்கு. திருக்குறள் எத்தனையாவது நூற்றாண்டில் தோன்றியதாக பொதுவான வரலாற்று அறிஞர்கள் வந்து கருதுறாங்க? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிமு 2ஆம் நூற்றாண்டு. திருக்குறளில் மகன் அப்படிங்கிற சொல்லு எத்தனை இடங்களில் பயின்று வந்துள்ளது? திருக்குறளில் மகன் அப்படிங்கிற சொல்லு எத்தனை இடத்துல வந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி 20 முறை. திருக்குறளில் சுற்றம் என்ற சொல் எந்த பாலில் அதிகமாக கையாளப்பட்டுள்ளது? திருக்குறளில் சுற்றம் அப்படிங்கிற சொல்லு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ல எந்த பால்ல அதிகமாக கையாண்டிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்பால். லண்டன் அருங்காட்சியகத்தில் திருக்குறள் எந்த பொருளுடன் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க? லண்டன் அருங்காட்சியகத்துல திருக்குறளை எந்த பொருளோட பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி விவிலியத்துடன், பைபிள். திருக்குறளில் உள்ள அதிகாரங்களில் விலங்கினங்களின் பெயரால் அமைந்த அதிகாரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மடியின்மை. 80வது கொஸ்டின், திருக்குறள் மூல பாடத்தை முதலில் சீர்திருத்தி நல்ல பதிப்பாக வெளியிட்டவர் யார்? திருக்குறள் மூல பாடத்தை முதல்ல சீர்திருத்தி நல்ல பதிப்பாக வெளியிட்டது யாரு? சோ புது கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறுமுக நாவலர். திருவள்ளுவருக்கு மாதானுபங்கி என்ற சிறப்பு பெயரை சூட்டியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழந்தமிழ் வரம்படி உரையாசிரியர்கள் இந்த பெயரை வந்து சூட்டியிருப்பாங்க. ஸோ மாதானுபங்கி அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திருக்குறளின் பெருமையை கூறக்கூடிய திருவள்ளுவ மாலை நூலில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை? டைப்பிங் மிஸ்டேக். ஆன்சர் ஆப்ஷன் பி மொத்தமா 55 பாடல்கள் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பல டைம் தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை பாடிய மொத்த புலவர்களின் எண்ணிக்கை, அதாவது திருவள்ளுவ மாலை வந்து திருக்குறளை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நூல். ஸோ அதில் 55 பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ இந்த 55 பாட்டை பாடின புலவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 53 புலவர்கள். அடுத்தது, திருக்குறளின் முதல் குறட்பாவான அகர முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற நூல்ல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு ஓமை அணி. திருவள்ளுவரில், அதாவது திருக்குறள்ல நெஞ்சமே என்று வள்ளுவர் தனது மனதை விழித்து பாடும் பாடல்கள் எந்த பாலில் அதிகமா இருக்கு? நெஞ்சமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து பாடியிருப்பாரு. அந்த மனதை நல்ல வெளிச்சு பாடக்கூடிய அந்த பாடல் எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது? அறத்துப்பாலா, பொருட்பாலா, இன்பத்துப்பாலா? ஆன்சர் ஆப்ஷன் சி இன்பத்துப்பால். அடுத்து, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் எங்கு அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்ல. அடுத்தது, திருக்குறள் நூலிற்கு வழங்கப்படும் உத்தரவேதம் என்ற பெயரின் பொருள் என்ன? திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய உத்தரவேதம் என்ற பெயரின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி பிற்கால வேதம் அல்லது உயர்ந்த வேதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து 88, தமிழ்நாட்டில் உள்ள வள்ளுவர் கோட்டம் எங்கு அமைஞ்சிருக்கு? தமிழ்நாட்டில் வள்ளுவர் கோட்டம் எங்கு அமைஞ்சிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. சென்னை வள்ளுவர் கோட்டம் எந்த ஆண்டு பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1976. 90வது கொஸ்டின், திருக்குறளில் அரண் என்ற சொல் எத்தனை இடங்களில் பயின்று வந்துள்ளது? திருக்குறள்ல அரண் அப்படிங்கிற சொல்லு எத்தனை இடத்துல பயின்று வந்திருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் பி 49 முறை.
திருக்குறளில் குடி என்னும் சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? ஸோ குடி அப்படின்னா குடும்பம், குடிமக்கள்னு சொல்லி அர்த்தம். அந்த குடி அப்படிங்கிற சொல்லு எத்தனை இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி 102 பிளேசஸ். அடுத்து 92வது கொஸ்டின். திருக்குறளின் அறத்துப்பாலில் உள்ள கடைசி இயல் எது? திருக்குறள்ல அறத்துப்பால் இருக்கக்கூடிய கடைசி இயல். ஆன்சர் ஆப்ஷன் டி ஊழியல். திருக்குறளின் பொருட்பாலில் உள்ள முதல் இயல் எது? திருக்குறளில் பொருட்பாலில் இருக்கக்கூடிய முதல் இயல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசியல். திருக்குறளின் இன்பத்துப்பாலில் உள்ள இரு இயல்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி களவியல் மற்றும் கற்பியல். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடிய கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். திருக்குறளில் அதாவது வாள் என்ற சொல்லு எத்தனை இடங்களில் ஆயுதத்தை குறிக்க பயன்படுத்தியிருக்காங்க? திருக்குறளில் வாள் என்ற சொல் எத்தனை இடங்களில் ஆயுதத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 8 முறை. திருக்குறளை இந்தி மொழியில் முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி.டி. ஜெயின். திருக்குறளில் அமிழ்தம் என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் வந்துள்ளது? திருக்குறளில் அமிழ்தம் அப்படிங்கிற சொல்லு எத்தனை குறட்பாக்களில் வந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 5 குறட்பாக்கள். திருக்குறளில் நாடும் நகரமும் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக கூறப்பட்டுள்ள பால் எது? திருக்குறள்ல நாடும் நகரமும் பற்றிய சிந்தனைகள் அதிகமா எந்த பால்ல கூறியிருக்காங்க? ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்பால். லாஸ்ட் கொஸ்டின். திருக்குறளில் இறுதி அதிகாரமாக 133வது அதிகாரம் அமைந்துள்ள அதிகாரம் எது? அது என்ன அதிகாரம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊடல் உவகை அதிகாரம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக 100 வினாக்களை பார்த்துருக்கோம். அந்த 100 வினாக்களில் நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான திருக்குறள் பகுதியிலிருந்து உங்களுக்கான ஒரு வினாவை நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வினாவுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.